அஜய், நம்ம இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஜெகன் என்ன செஞ்சிட்டு இருக்கானோ? ஆமால சுபினு, நம்ம அவனை வெறுப்பேத்துவோன்னு அவன்கிட்ட நீ ஃபோன் பண்ணி சொன்னியா நம்ம ரெண்டு பேரும் இங்க வரோன்னு? இல்லல சொல்லல, நம்ம போட்டோவுல எடுத்தது காம்போன்னு. ஏல பாவம்ல ஜெகன். ஆமால, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் தான் இங்க வரணும்னு பிளான் போட்டிருக்காவ. எங்க அக்காவுக்கு கூட நம்ம இங்க வர்றது தெரியும், எனக்கு அது கூட தெரியாதுல. எனக்கு சர்ப்ரைஸா தான் கூப்பிட்டு வந்தாவ, அதுக்கு நான் என்ன செய்யிட்டு? மதனியோ, சொல்கிறதே கேளுங்க மதனியோ. இங்கே வந்து உங்கள் கூட உட்காந்துருக்கோம்ல, வேணா ஒரு ஜூஸை குடிச்சிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு வேண்டாம் மதனியோ. மதனியோ, நாங்கள் தானே கூழெல்லாம் குடித்தோம். இதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு பேர் கூட ஏதோ சொன்னாலே தொட்டி பாலம், அதுக்கு போனோம். அப்புறம் அங்கே போய் சாப்பிடாம எடுக்காமல் இருந்தாலும் தலைகளை சுற்றிட்டா என்ன செய்யிட்டு? நீங்களே ஒரு வடியாக வருதுன்னு சொல்லி தான் உட்காந்துருந்தீங்க. சாப்பிடுங்க, 2 இட்லியாக சாப்பிடுங்க. அப்போ சரி, அப்போ நானும் 2 இட்லியே திங்க. வெயிட்டர் யாராவது வாங்கடே. சின்ன பொண்ணு பொறுக்கும் இல்லை என்ன சின்ன பொண்ணு? எனக்கு வயிறெல்லாம் பசிக்கலக்கா, அதான் கூலை நம்ம வயிறு முட்டை குடிச்சிருக்கோமே. எனக்கு சும்மா மெனு கார்டில் பார்க்கணும், அதில் என்ன வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதை வாங்கணும், அதுக்கு தக்க. அப்போ நீ சாப்பிட மாட்டியோ சின்ன பொண்ணு? இல்லைக்கா, வித்தியாசமான எதுவும் டிஷ் இருந்தால் சாப்பிட வேண்டாமா? சாப்பிடுவேனா? அதானே பார்த்தேன். நானும் சாப்பிடுவேன்க்கா, ஒரு பிரியாணியாவது நான் சாப்பிடுவேன். மக்கா, நீங்களும் தானே கூழ் குடிச்சிய? அதான் நல்லா கூழ் குடிச்சால்வலே. அதுக்கெல்லாம் இல்லை மதினியம். அவளுக்கு இப்படி நல்ல ஹோட்டலுக்கு வரணும், நல்லா சாப்பிடணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை பார்த்துக்கங்க. அதுக்கு தான் எப்பண்டா ஹோட்டலுக்கு போகணும்னு காத்திருந்தாள்வே. நல்ல ஆசை தான். ஏய், எனக்கு இடம் விடுங்கடே. என்ன நாலுபடி வயிறு கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆல் கிளியர். இப்போ சரி, இடத்த விடுங்க. வாங்க நாள் வாங்க வாங்க வந்து உட்காருங்க. மீரா, நீ என்ன சாப்பிட போற? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேங்க. நீ இதுக்கு முன்னாடி இங்க சாப்பிட்டிருக்கியோ? இங்க நல்லா இருக்குமா சாப்பாடு? இல்லைக்கா, இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஹோட்டல் சாப்பிட்டது கிடையாது. இதுக்கு முத வாட்டி சாப்பிட போகிறோம். நீங்கள் என்னக்கா சாப்பிட போறியே? நான் முதல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன், அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போறேன். நானும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தக்கா சாப்பிட போகிறேன். ஆனால் அது மட்டும் போதும். சின்ன பொண்ணு, ஆர்டர் சொல்லியாச்சு? இல்லை நாலு. ஐயோ, இவே வேற ஏன் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காவளே. என்னன்னு சாப்பிட போறேன்னு தெரியலையே. பெசாட்டி ஒண்ணுமே வேண்டான்னு சும்மா உட்காந்துருவோமா? இப்போ நான் ஒண்ணுமே வேண்டானாலும் இவ யாரும் கேட்க மாட்டாவளே. இப்போ எப்படி சாப்பிட்றது இவளை எதிர்த்தாப்புல வச்சுக்கிட்டு? இதில் வேற பாரு முறைச்சிக்கிட்டே இருக்காளு. இங்கே ஹோட்டலில் தான் காணாதுன்னு பஸ்ஸுலேயும் இவ கூட சேர்ந்து தான் போகணும். எப்படி நான் போகிறேன்? பெசாட்டி அம்மாட்டி ஏதாவது காரணத்தை சொல்லி வீட்டுக்கு போயிடுவோமா? பின்ன ஏதாவது சொன்னாலும் கண்மணியத்தை வருத்தப்படுவாவ. இவையெல்லாம் கூப்பிடும்போது எனக்கு இவங்க ஞாபகமே வரல. இவங்க வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கே மாட்டேன். இந்த பொண்ணு எதுக்கு கீதாத்தியோட உட்காந்துருக்கா? ஒருவேளை கீதாத்திக்கு சொந்தக்காரியா இருப்பாளோ? யாருக்கு சொந்தம்னு தெரியலையே. யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்கு இப்படி என் முன்னாடி உட்காந்துருக்காளோ தெரியல. நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம அவளை கவனிக்காம இருப்போம். சின்ன பொண்ணு, என்ன ஆர்டர் பண்ண போறிய? சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கம்மா. ஆமாடே, சீக்கிரம் ஆர்டர் சொல்லுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்பணும். நாங்களும் ஆர்டர் பண்ண மாட்டோம்னு இருக்கோம். வெயிட்டரை வர சொல்லுங்க. இன்னும் தண்ணி கூட வைக்கல. வெயிட்டர் தம்பி, வாடே வந்து ஆர்டர் எடுத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது? சாரிண்ணே, சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு 2 தோசை மக்கா. எனக்கு 2 இட்லி போதும். எனக்கும் 2 தோசை கொண்டு வா. எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு ஒரு பிளேட் ஆப்பம். எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு 2 இட்லி. தம்பி, அந்த 2 டேபிள்லையும் ஆர்டர் எடுத்துக்கோமா. சரிண்ணே, ஆர்டர் சொல்லுங்கக்கா. தம்பி, இவ்வளவு நேரமாடே? இங்க எங்களுக்கு பசியில உசுர் போகுது. சாரிக்கா, அந்த முன்னாடி டேபிள்ல ஆர்டர் எடுத்துட்டு இருந்தேன், அதனாலதான். இப்ப சொல்லுங்கக்கா, நான் உடனே எடுத்துட்டு வரேன். எனக்கு முதல்ல ஒரு மட்டன் பிரியாணி கொண்டுட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சரியா? சரிக்கா. எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு சிக்கன் பிரியாணி. எனக்கு 2 இட்லி. எனக்கும் 2 இட்லி தாமா. எனக்கும் 2 இட்லி தான் தம்பி. இடே, இன்னைக்கு என்னடே ஸ்பெஷல்? மெனு சொல்லு. ஏதாவது வித்தியாசமா இருக்கா? அக்கா, இங்க சேஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குக்கா. ட்ரை பண்றீங்களா? அதுதான் வித்தியாசமா? சரி, பரவாயில்ல, கொண்டுட்டு வா. சரிக்கா. தம்பி, நீங்க ஆர்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு பிளேட் பூரி. இல்ல அஜய், இங்க வந்து மேல நீ பூரி சாப்பிடுவா? அதான் நம்ம ஊர்ல ரோட்டு கடையிலே கிடைக்குமே. அப்ப என்னதால சாப்பிட? எனக்கு புரோட்டா தாங்க. ஆமால, புரோட்டா நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. பாத்தியா? இல்ல அஜய், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. எனக்கு புரோட்டா தான் வேணும். அப்ப எனக்கு புரோட்டாவே தந்துருங்க. நம்பேண்டா. எனக்கு சிக்கன் சேஸ்வான் ரைஸ். எனக்கு சிக்கன் பிரியாணி.
கங்காக்கா. சொல்லு சோபி. எக்கா எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். ஆனா நான் முழுசா சாப்பிட மாட்டேனே. அப்ப நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடுவோமா? சரி. நம்ம இன்னிட்டு சாப்பிட நான் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்க போறேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளேட் வாங்குவோம். பாதி பாதி திம்போம். அப்புறமும் வயிறு பசிச்சுன்னா வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி ஐடியா? இந்த ஐடியா நல்லா இருக்கு. அப்ப சரி, எங்களுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1/2 கொடுத்துருங்க எங்க ரெண்டு பேத்துக்கும். சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆர்டர் கொண்டு வந்துருதேனே. சரி தம்பி. பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிரும் போல. பார்க்கறதுக்கு சேஸ்வான் ரைஸ் நல்லா தான் இருக்கு. அதை விட சின்ன பொண்ணு, மட்டன் பிரியாணி பாரு எப்படி இருக்குன்னு. அப்படியா? கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அட நல்லா தான் இருக்கு. நீ எங்கள சாப்பிட்டல, நானும் உங்களை டேஸ்ட் பண்ணுவேன். இது நல்ல டேஸ்டா இருக்கு சின்ன பொண்ணு. டேஸ்ட் பண்ணியாச்சுல, இனிமே தட்டில் கை வச்சியே கையை உடச்சு விட்டுருவேன். இவ மட்டும் நம்ம தட்டுல இருந்து எடுத்து திம்பா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன இந்த பக்கம் ஒரே இட்லியா தெரியுது. நம்ம திரும்பிடுவோம். இத பார்த்தா நம்மளுக்கு கண்ணு கெட்டு போயிடும். சின்ன பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டியா இருக்கு மீனா. சின்ன பொண்ணு இங்க பிரியாணில பாத்தியா எவ்வளவு பெருசு பெருசா சிக்கன் பீசஸ் போட்டிருக்கேன்னு. நல்ல வெளுத்து வாங்கு. நீ கொஞ்சம் எடுத்துக்கிறியா? இல்ல வேண்டாம் மீனா, எனக்கு இதுவே போதும். அப்படி வேணும்னாலும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? சரசக்கா சைடு பார்த்துட்டு இருக்கியோ? அவ இட்லி சாப்பிடுறாவ. பார்க்காத, கண்ணு கெட்டு போயிடும். எத்தனைதான் சாப்பிட்டாலும் இந்த புரோட்டாவையும் கோழிகளையும் அடிச்சுக்க முடியாது. ஆமால கங்காக்கா, சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் நல்ல கலர்ஃபுல்லாலாம் இருக்கு. ஆமால சோபி, உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கனே. எனக்கெல்லாம் வேண்டாக்கா, இதுவே எனக்கு ரொம்ப. அதுக்கு தான் நானே பாதி பாதி வாங்கணும். எனக்கு வேண்டாம். சரி பரவாயில்ல, ஆனா உனக்கு வேணும்னா எடுத்துக்கனே. சரிக்கா. நாலு சிக்கன் பீஸ் எல்லாம் பாத்தியா நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்கவே. பாக்கே நல்லா இருக்குல்ல? ஆமா, பார்க்க நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னா இதுவே சாப்பிட முடியாது போல. நல்ல வயிறு முட்டை கூழ் குடிச்சிட்டோம் பாத்தியா, அதுக்கு தானே. ஆமா ஆமா, எனக்கும் இவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பஸ்ல வாந்தி தான் எடுத்துட்டு இருக்கணும். கரெக்டா சொன்னேன். டியானா, உனக்கு வேணாலும் இந்த சேஸ்வான் ரைஸ் எடுத்துக்கனே. சரிக்கா. அண்ணே, செல்வா, உங்களுக்கு வேணும்னா இந்த ரைஸ் எடுத்துக்கங்கண்ணே. ஏன்டே உன்னால சாப்பிட முடியலையோ? அதுவும் தான், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அப்ப நீ என்கிட்ட இருந்து ஒரு ஆப் எடுத்துக்கணும். சாமி என்ன ஆளு விடு, என்னால முடியாது. இதுக்கு தாண்டி நான் ஒத்த தோசையை ஆர்டர் பண்ணேன். நல்ல தோசை நல்ல டேஸ்டா இருக்குனே. இட்லி எப்பவும் போலதான் இருக்கு. எதுக்கு எப்ப பாரு என்னையும் அறியாம அவளே பாத்துக்கிட்டு இருக்கேன். அன்பு, இதெல்லாம் சரியில்லை. இப்ப சாப்பிட்டு உன் சாப்பாடுல கவனம் செலுத்து. அவ வேற பார்த்தா திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கா. தம்பி, எது சொன்னீங்களோ? ஐயோ இல்லனே, சாப்பாடு நல்லா இருக்குன்னு நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். அப்படியா? சரி சரி. நம்ம மனசுல பேசுறது வெளியே வர கேட்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். பஸ்ல போய் யாரையும் உட்கார்ந்தாதான் நிம்மதி. வேற எது வேணானே? இப்ப இல்ல தம்பி, இதுவே ரொம்ப எங்களுக்கு போதும் போதும். பில்ல கொண்டு வாமா. சரிண்ணே. சின்ன பொண்ணுக்கு என்ன மீரா? அங்க பாருங்க, உங்க வீட்டுக்காரங்களாம் சாப்பிட்டது போதும், பில்ல தாங்கன்னு வெயிட்டு கேட்டுட்டு இருக்காவ. அப்ப நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலையோ? பில்ல கொண்டு வான்னு சொன்னாவளா? எங்கிட்ட யாரும் கேட்கல. இக்க நான் கேட்டேன், அவிய பில்ல தான் கொண்டு வர சொன்னாவ. ஆமா, யாரை கேட்டு பில்ல கொண்டு வர சொன்னீங்க? யார கேட்டா என்னாச்சோ தெரியலையே. ஏன் மீனா, இன்னும் எது வேணுமோ சாப்பிடுறதுக்கு? எங்கிட்ட நீங்க கேட்டீங்களா எது வேணுமா வேண்டாமான்னு? இன்னும் சாப்பிடணுமா? இதுக்கு மேலேயுமா? அது வயிறா சாக்கடை கிடங்கா? எங்களுக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், ஐஸ்கிரீம் வேணும். அட ஐஸ்கிரீமா? சரி சரி வாங்கிக்கோங்க. என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. டே சுபின், மக்களே, உங்களுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் வேணுமோ நீங்களும் வாங்கிக்கோங்க மக்களே. ஐ சரி மாமா. வெயிட்டர் தம்பி, அங்க போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் எடுத்துக்கமா. சண்முகண்ணே, சின்ராசு அவளுக்கு காது கேட்கல, நீ சொல்லு பாப்போம். அண்ணே, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கவா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டு, இதுக்கு மேல சாப்பிட்டா அவ்வளவுதான். எனக்கு வேண்டாம் அக்கா. அன்பு, இவன் என்ன ஏல? அன்பு அன்பு, சொல்லுனே. ஏல என்ன கனவு கண்டுட்டு இருக்கா? ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டேன். ஐஸ்கிரீமா? இன்னுமா? வேண்டவே வேண்டாம். டிரைவரனே, உங்களுக்கு? ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வேண்டாம். நீங்களும் பிள்ளைகளும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு எங்களுக்கு தான் முதல்ல தெரியுமே.
நாங்க எவ்வளவு வேணாலும் திம்போம், நல்லா வளைச்சு வளைச்சு திம்போம். ஐஸ்கிரீமை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அக்கா, ஐ ராணியா வந்துட்டியா? இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு? சாப்பிட்டல அக்கா, அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? சின்ராசு 2 இட்லி வாங்கிட்டு வந்து தந்தான். ஓ அப்படியா? ஐ ராணி அக்கா, ஏக்கா வாங்க வந்து உட்காருங்க, ஐஸ்கிரீம் திம்போம். ஆமா, நீங்க அதுக்கு முதல் சாப்பிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, சின்ராசு வாங்கிட்டு வந்து தந்தான். அப்படியா, சரி நல்லதா போச்சு. வாங்க வந்து உட்காருங்க, ஐஸ்கிரீம் திங்கலாம். வா ராணி, வந்து உட்காரு. சரிக்கா. ராணி அக்கோ இங்க வாங்கக்கா, இங்க வந்து உட்காருங்க என் பக்கத்துல. எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு உன்கிட்ட வந்து உட்கார்றதுக்கு. எக்கோ இங்க வாங்கக்கா. அப்பா, நான் இங்க தான் உட்காருவேன். இங்க வாரா, நீங்க வந்து உட்காரு. அழல விடு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வெயில எனக்கு ஒத்துக்காம போயிட்டு அந்த பத்மநாப கோட்டையிலும் நடந்துக்கிட்டே இருந்தேன்னா உட்காரலையா, அதனால கூட கொஞ்சம் அப்படி ஆயிட்டு. இப்போ கூழ் குடிச்சதுனாலையும் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டதுனாலையும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நானே இங்கே ஏசி இருக்குன்னு தான் உள்ளே வந்தேன், இல்லைன்னா பஸ்லேயே தூங்கியிருப்பேன். ஏலா, என்ன ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கியே? சும்மா மனசுக்கு வந்தது எல்லாமே சொல்லியிருக்க. ஏன்டி இன்னைக்கு என்னோட ஆண்டியாக்காம விட மாட்டீங்களோ? இன்னைக்கு செஞ்சே தீரணும். அதை விடுங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்க. மாம்பழ ஃப்ளேவர் சொல்லி சின்ன பண்ணு. வெயிட்ட தம்பி, இவங்களுக்கு மாம்பழ ஐஸ்கிரீம்னே. சரிக்கா. ராணி அக்காக்கு சிரிப்பா பாரு, ஐஸ்கிரீம் சொன்னதுதான் காது வரைக்கும் வாய் நீளுது. தேவையில்லாம பேசாத. நீ மட்டும் என்ன அழுகிட்டா இருக்க? சிரிச்சுக்கிட்டு தானே இருக்க? சரிக்கா, கிண்டல் தானே பண்ணோம், அதுக்கே அவ்வளவு கோவப்படுறீங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருக்கீதா? என்னெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. அப்படி உங்களை என்ன சொல்லிட்டாவ? சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? ராணி, சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்கியே? கீதா, ஐயோ, இவருக்கு கேட்டுட்டா காதுல தான் இவ்வளவு பெரிய துண்டு கட்டியிருக்காரு. அப்படி இருந்து இவருக்கு எப்படிதான் கேக்குதோ? அதுவும் நம்ம எது சொன்னாதான் அவருக்கு காது கேட்கும். என்னங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? கத்துனேனா? இல்லையே, நானும் ராணியக்கும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு கத்துன மாதிரியே கேட்டுட்டு இருந்துச்சு. இல்ல இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். நல்லா நடிக்கிறேன். இப்ப என்ன அப்படி நடிச்சிட்டே? சரியான வாரு, பஸ்ஸை திருப்பி விடுற, அப்பதான் எல்லாத்துக்கும் ஏறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்க சரிங்க. அண்ணே விடுங்க அண்ணே, இப்படி எல்லா முன்னாடி அவையில கத்துறது நல்லாவா இருக்கு? அவைய விஷயத்தை அவைய பாத்துக்கிடுவாவ. இப்படி எல்லா முன்னாடி ஏசுறது நல்லா இல்லனே. பாரு சின்ராசு, அவ்வளவு பேர் இருக்காவல்ல, இவளுக்கு மட்டும் எதுக்குதான் இப்படி வாய் நீளுதோ தெரியல. அண்ணே இது இன்னைக்கு இல்லைண்ணே, எப்பவுமே நடக்கிறது தானே. அவைய ஃப்ரெண்ட்ஸு அப்படித்தான் இருப்பாங்க, அதில் நம்ம எதுக்கு தலையிடணும்? விடுங்கண்ணே. ஆமாடே, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. தனியா கூட எங்கனாலும் போயிடலாம், ஆனா அந்த பொம்பளையில கூட்டிட்டு வர்றது இருக்கே, எம்மா முடியல. பாரு சின்ன பொண்ணு, என்ன எப்படி பேசுறாவன்னு. நீங்க ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுமா. சரி சரி விடுங்க, நீங்க தானே முத பேசுனீங்க. எவ்வளவு பேசினாலும் அப்படி தட்டி விட்டுட்டு அசால்ட்டா இருக்கணும் 4 முடி. யாரும் இப்படி சொல்றதுக்குன்னே காத்துட்டு இருந்தீங்களோ, உடனே சிரிச்சிட்டியே. சின்ன பொண்ணு, எனக்கு முதல்ல சிரிப்பு தான் வந்துட்டு இருந்து அவர் ஏசும்போது. என்னால ரொம்ப நல்லா சிரிப்பை அடக்க முடியல. என்னமோ அவர்கிட்ட சோகமா இருக்கிற மாதிரி சீனை போட்டேன், அவ்வளவுதான். சரியான தில்லாலங்கடி 4 முடி நீங்க. ஐஸ்கிரீம். ஏய் பார்த்தீங்களா என் ஐஸ்கிரீம்? எல்லா ஃப்ளேவர்ஸ் இருக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். எனக்கு ஆல்வேஸ் சாக்லேட். எனக்கு எல்லா ஐஸ்கிரீமும் பிடிக்கும். இது என்னமோ மெனு கார்டுல பார்க்கறதுக்கு அழகா இருந்து தேனை மேல ஊத்துன மாதிரி, அதான் வாங்கினேன். பாத்தியா எப்படி நல்லா இருக்கு? தேனதுக்குள்ள எப்படி ஒரு மாதிரி கலர்ல இருந்த மாதிரி இருக்கு. என் மீனா லூசு, அது தேன் இல்ல, கேரமல். அது கேரமல்லா? அப்படியா? எனக்கு மெனு கார்டுல அந்த போட்டோல பார்க்கறதுக்கு தேன் மாதிரி இருந்து பார்த்துக்க, அதான் வாங்கினேன். சரி, இது நல்லா தான் இருக்கு டேஸ்ட். ஐஸ்கிரீம் நல்லா தான் இருக்கும், மூடிட்டு சாப்பிடு. ராணியோ, உனக்கு ஐஸ்கிரீம்னா உயிர் என்ன ராணி? ஆமாக்க, அதுவும் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இது எதமா இருக்குக்க. எட்டி, நீ எம்மனைங்க பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு ஐஸ்கிரீம்னு? ஆமா, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சோபி அக்கா, பாத்தீங்களா? நீங்களும் நானும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம். ஆமா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஏல, இது என்னல வந்திருக்கு எனக்கு? ஐஸ்கிரீம் தான அது? அது தெரியுது, ஆனா இது என்ன ஃப்ளேவர்? பாக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல நீ தான பனானா ஃப்ளேவர் பண்ணா? அப்புறம் அது அப்படிதானே இருக்கும். பனானாவா? நான் பண்ணலையே. இல்ல, நான் அந்த மெனு கார்டுல இருக்க போட்டோ பார்த்துலாம் ஆர்டர் பண்ணேன்.
பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இல்ல சாப்பிடல நீனும் சாப்பிடு, என்னையும் நிம்மதியா சாப்பிட விடு. ஏல ஒரு ஐஸ்கிரீம் காண்டி என்ன இப்படி கேவலப்படுத்திட்டியே? சரி சுபின், நீ பொறுமையா உட்காந்து பேசிட்டு நான் எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து தின்னுட்டு வரேனே. சரி நான் பேச மாட்டேன், வா வந்து உட்காரு. ரொம்ப தான் கோவப்படுறல. இல்ல சுபின் சாப்பிடல, நான் கூறிட்டு இருக்கேன், நீ சாப்பிடாம பேசிக்கிட்டே இருக்கா. உன் ஐஸ்கிரீம் பார்க்க நல்லா இருக்கு, அதனால உனக்கு நான் கூறுது. எனக்குள்ளத பார்க்கவே சகிக்கல, அதனால நான் இப்படி இருக்கேன். அப்படியே சுபின், நீ கவலைப்படாதல, நானே உங்களுக்கே சேர்ந்து தின்னுக்கிறேன். இல்ல அஜய், இவ்வளவு கவலைப்பட வேண்டாம்ல. நீ எனக்குள்ளதுல பாதி தின்னு, நான் உங்களுக்குள்ளதுல பாதி திங்க. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், சரியா? போல லூசு. சரி நீ சாப்பிடு, ஐஸ்கிரீம் உருகிரும் பாரு, நீ சாப்பிடு. என்ன நிம்மதியா திங்க விடல, நீ உங்களுக்கு சாப்பிடு, நான் பாதி தாரேன். மக்களே, என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க இங்க விதவிதமா வச்சு அசத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே. மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க என்ன. பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிருங்க என்ன. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.